Hi students, class 9, chapter 4, properties of chords பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? Angle subtended by an arc of a circle. Angle subtended by an arc of a circle பார்க்குறோம். இதில் 3 conditions பார்க்குறோம். ஒன்று வந்து the angle subtended in a semicircle. semicircle அப்படின்னா diameterலேருந்து இப்படி சர்க்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இது என்னது ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கு, தட் இஸ் டயாமீட்டர். செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம், இப்படி எந்த பக்கம் வேணால் வரைஞ்சிக்கலாம். எப்படி வரைஞ்சாலும் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் இட் இஸ் 90 டிகிரி. ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். Angle subtended in a semicircle is always right angle. சரிங்களா? ஸோ angle subtended in a semicircle is right angle. semicircleன்றது எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய டயாமீட்டர். இது A எடுத்துங்க, இது B, இது C. சரிங்களா? ஸோ ஒரு செமிசர்க்கிளில் டயாமீட்டரில் அதனுடைய பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்னா அந்த ஆங்கிள் கம்பல்சரி என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ த ஆங்கிள் சப்டெண்டட் இன் செமிசர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆங்கிள், தட் இஸ் 90 டிகிரி. இந்த பிக்கஸ்ட் கார்டுன்னு என்ன தெரியும் நம்மளுக்கு, டயாமீட்டர் இஸ் த பிக்கஸ்ட் கார்டு. ஸோ இங்கே கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இது சொல்கிறோம். சரிங்களா? இந்த பிக்கஸ்ட் கார்டு வந்து டயாமீட்டர். இங்கே நெக்ஸ்ட்டு கார்டு, இது ஏபின்னு எடுத்துக்கலாம். அந்த கார்டை இது ஏ, இது பி. The chord AB, angle subtended in the major portion. Angle subtended in the major portion. AB என்றது கார்டு, இந்த மேஜர் போர்ஷன் அப்படின்றது இந்த போர்ஷனை பற்றி பேசுகிறோம். நம்மளுக்கு தெரியும் மேஜர் செக்மெண்ட். சரிங்களா? மேஜர் செக்மெண்ட் பற்றி படிச்சிருக்கோம். அப்படின்னா மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த ஆங்கிள் எப்போவுமே என்னவாக இருக்கும்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அக்யூட்னா லெஸ் தென் 90 இருக்கும். மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்போவுமே என்ன இருக்குன்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ த ஆங்கிள் சப்டெண்டட் இன் ஏ மேஜர் செக்மெண்ட் இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ரைட் ஆங்கிள்னா ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று, இந்த ஆங்கிள் சப்டெண்டடில் ஆர்க் வந்து இங்கே கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஏ, இது பி. இந்த கார்டுக்கு மேலே இருக்கிறது மேஜர் போர்ஷன், கீழே இந்த போர்ஷன் இருக்கிறது மைனர் போர்ஷன். சரிங்களா? இங்கே இருந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் எப்போவுமே அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். மோர் தென் 90 இருக்கும், கிரேட்டர் தென் 90 இருக்கும் இந்த ஆங்கிள். ஸோ the angle subtended in a minor segment is obtuse angle. ஸோ angle subtended in a minor segment, இந்த கார்டுக்கு கீழே இருந்து சின்ன போர்ஷன் இருக்குல்ல அதுதான் மைனர் செக்மெண்ட், இஸ் obtuse angle. obtuse angle greater than 90 டிகிரி. ஸோ இதில் இன்க்ளைண்ட் ஆகிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா greater than 90 டிகிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், angle subtended in a semicircle. கார்டு ஏபியில் செமிசர்க்கிளில் ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணோன்னா எங்கே வேணாலும் ஆங்கிள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்திங்கன்னா அது 90 டிகிரியாக தான் இருக்கும். இதே மாதிரி மேஜர் செக்மெண்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 90 அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். மைனர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்பவுமே அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் எப்பவுமே கிரேட்டர் தென் 90 டிகிரி. கார்டை பேஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் ஆங்கிள் சப்டெண்ட் பை அன் ஆர்க் ஆஃப் ஏ சர்க்கிள். சரிங்களா? Next, angle at the center and the circumference. Angle at the center and the circumference பற்றி இதில் 3 conditions பார்க்கலாம். ஒன்றுன்னா சரி 3 டயக்ராம்ஸ் எடுத்துருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு தியரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. இந்த 10th தியரம் நம்பர் 10, the angle subtended by an arc of a circle at the center is double the angle subtended by it at any point on the remaining part of the circle. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில், இந்த ஆர்க்கில் இன்டர்செக்ட் ஆகிற எந்த ஆங்கிளாக இருந்தாலும் அந்த ஆங்கிள் சென்டரில் வந்து டபுள் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா. the angle subtended by an arc of the circle. இந்த ஆர்க்கில் இந்த மாதிரி ஆங்கிள் எந்த ஆங்கிள் வந்தாலும் சரி, அந்த ஆங்கிள் at the center is double the angle subtended by it. அந்த சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் ஆகுதோ அது அப்படியே டபுள் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. at any point on the remaining part of the circle. சரிங்களா. இப்போது இது நல்லா கவனிங்க. இப்போ தான் செமி சர்க்கிளில் வச்சு பார்த்துட்டு வந்தோம். ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ செமி சர்க்கிள் அப்படின்னா இது என்ன சொல்லியிருந்தோம், நம்ம 90 டிகிரியாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா. அப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ, நம்மளுக்கு 180. சரிங்களா. எக்ஸாம்பிள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது 180. இந்த ஏபின்றது கார்டுங்க, அது வந்து டயமீட்டராகவும் இருக்குது, ஒரு சர்க்கிளை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஓபி 180 டிகிரி அப்படின்னா இது 180. ஏற்கனவே கண்டிஷன்ஸ் படி என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். அப்போது ஆங்கிள் ஏசிபி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்துருச்சுங்களா. இங்கே ஆங்கிள் என்ன சப்ஸ்டெண்ட் ஆகுதோ இங்கே டபுள் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 90னா இது 180. சரிங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம செமி சர்க்கிள் கண்டிஷன்ஸ் வந்துட்டோம். இது பாருங்கள். இப்போது இங்கே ஒரு கார்ட் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இது வந்து மேஜர் ஆர்க்கில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இந்த ஆங்கிள் என்னது, மேஜர் ஆர்க்கில் இருக்கக்கூடிய ஆங்கிள். மேஜர் ஆர்க்கில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னா இது லெஸ் தென் 90 தான் இருக்கும். லெஸ் தென் 90 அப்படின்னா இது ஒரு 17 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த ஆங்கிள் ஒரு 17 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஒரு 70 லெஸ் தென் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டோம், லெஸ் தென் 90. இது ஆங்கிள் ஏசிபியை வந்து நம்ம 70 டிகிரின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகும். இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அது அப்படியே டபுள் ஆகும். அப்போது ஆங்கிள் ஏஓபி என்ன இருக்கும் அப்படின்னா 140 டிகிரியாக இருக்கும். கிளியராக பாருங்கள். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி தான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அப்போது ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஆங்கிள் 180, அதை விட இது கம்மியாக தான் இருக்கும். அப்போது 140 தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லிடலாம். சரிங்களா. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 70 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், அதை வச்சு நம்ம 70 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஆங்கிள் மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண அப்படின்னா இப்படி தான் ட்ரா பண்ணணும். சரியா. இந்த ஆங்கிள் எடுத்து அப்படின்னா கிரேட்டர் தென் 180. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணினா 180, அதை விட அதிகமாக இருக்குது இந்த ஆங்கிள். அப்போ 180 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ மைனர் ஆர்க். இது ஒரு ஆர்க், இது ஒரு கார்டுன்னு எடுத்துங்க. ஏபின்றது ஒரு கார்டு. ஸோ ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ மைனர் ஆர்க் எப்போ எப்படி இருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும், கிரேட்டர் தென் 90 இருக்கும். இது ஒரு 110 இருக்குன்னு வச்சுங்களேன். ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. இது ஏபி கார்டு. சரிங்களா. அப்போது ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ மைனர் செக்மெண்ட் அப்படின்னாலே அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ ஏசிபி வந்து 110 எடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆங்கிள் இருக்கும் பாருங்கள், கிரேட்டர் தென் 180 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே டபுள் பண்ணுங்கள், 220 டிகிரி. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டாலே 180 தான், அதை விட அதிகமாக தான் இந்த ஆங்கிள்ஸ் இருக்குது. அப்போது 220 இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அதுதான் உங்கள் கண்டிஷன்ஸ். ஸோ ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ ஆர்க் இஸ் டபுள் த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ சென்டர் ஆஃப் த சர்க்கிள். என்ன ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் ஆகுதோ அது அப்படியே இங்கே டபுள் ஆகி வரும். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. இந்த கார்ட் ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் ஒன்று, ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஆங்கிள் இன் த சேம் செக்மெண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம பேரலோகிராமில் பார்த்துருக்கோம். சேம் பேஸு சேம் பேரலல். பேரலோகிராம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா சேம் பேஸு வித் சேம் பேரலில் இப்படி ஒரு பேரலோகிராம் இருக்குது. சரிங்களா. இதே சேம் பேஸில் வித் சேம் பேரலோகிராமில் இப்படி ஒரு பேரலோகிராம் போச்சு அப்படின்னாலும் அது ரெண்டு பேரலோகிராமும் ஏரியா என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே வரும். சரிங்களா. இது பேரலோகிராம் கண்டிஷன்ஸில். இப்போது சேம் பேஸில் சேம் கார்டு, இங்கே கார்டு ஏபின்னு எடுத்துக்கலாம். சேம் கார்டு இங்கே ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம்னு வச்சுங்க. இது சி. இந்த ஆங்கிளும்
இப்போ இந்த பக்கம் இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்றது தான் கண்டிஷன்ஸ். எப்போ ஆங்கிள் இன்ன சேம் செக்மெண்ட்டில் இருக்கணும். இது மேஜர் செக்மெண்ட்டில் இருக்குது. நல்லா பாருங்கள், கார்டு ஏபி இருக்குது. இது மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளாக இருக்கட்டும், இந்த ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை நடுவில் இன்னொரு ஆங்கிள் நீங்கள் போட்டாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் கண்டிஷன்ஸ். அது எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஏஓக்கும் ஏபிக்கும் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ஏஓவும் இல்லைன்னா ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி ரெண்டுமே என்னென்னா ரேடியஸ். ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் என்னென்னா ரேடியஸ். சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ ஆர்க் இஸ் டபுள்ஸ் த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் ஏ சென்டர் ஆஃப் த ஆங்கிள். சரிங்களா? இங்கே என்ன ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் ஆகுதோ அது இங்கே டபுள் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் கண்டிஷன்ஸில் போனேன்னு வச்சுங்களேன், இங்கே என்ன ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் ஆகுதோ அதில் பாதி தான் இங்கே இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு சைடுக்குமே இதுதான் வந்து சென்டர் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதில் பாதி தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் அதே தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டிங்கனாலும் அதுக்கும் அதே தான் இருக்கும். சரிங்களா? அந்த கண்டிஷன் படி ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட், ஒரே சைடில் இருக்கக்கூடிய ஒன்று மேஜர் செக்மெண்ட்னா மேஜர் செக்மெண்ட், இல்லைன்னா மைனர் செக்மெண்ட்னா இந்த பக்கம் கொண்டு போங்க. மைனர் செக்மெண்ட் இப்படி இதுக்கும் இந்த பக்கம் இன்னொரு லைன் இந்த இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள் என்ன இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் சேம் செக்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் ஆஃப் எ சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சேம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.